சின்ன மருமகள் சீரியல் டுடே எபிசோட் இது மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். ராஜங்கம் கிட்ட போயிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி கதறி அழுதுட்டு இருக்காங்க. இங்க பாருடா ராஜங்கம், நீ மட்டும்தான் என் உலகம், நான் வாழ்ந்துட்டு இருக்க. நீ என்னை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டுல, அதை நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ வருத்தமா இருந்தது நல்லா சொல்லி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அம்மா, ஏதோ ஒரு அவசரத்துல நான் அப்படி சொல்லிட்டேன், அதுக்காக உங்களை விட்டு கொடுத்துட வேணாம், என்னை மன்னிச்சிடுமா. அன்னைக்கு பேசினதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி விடுமா, இதுக்கெல்லாம் நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்காத, நீ எதை நினைச்சு கவலைப்படாத நல்லா சொல்லி ஆறுதலா பேசிட்டு இருக்காங்க. இதை நினைச்சு ரொம்பவே வருத்தத்திலையும் இருக்காங்க. அடுத்த ட்ராக்கா இப்ப நம்ம சேதுவையும் தமிழையும் காட்டுறாங்க. இவ்வளவு நாளா உன்னை பிரிஞ்சிருந்தேன், இதுக்கு மேல உன்னை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாத நல்லா சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க. உடனே நம்ம சேது ராஜாங்கம் கிட்ட ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா ராஜாங்கம் ரொம்பவே சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. தமிழ் காஃபி எடுத்துட்டு வராங்க. உடனே ராஜாங்கம், என்னம்மா நீ எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்ல மாமா, எப்பவுமே நான் தான் போடுவேன், ஆனா நீங்க நான் போட்டா அதை குடிக்க மாட்டீங்கல்ல, அதனால மலரக்கா கிட்ட நான் கொடுப்பேன், மலரக்காவும் அதை கொடுப்பாங்கன்றாங்க. உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லட்டுமா? இந்த விஷயத்த நான் யார்கிட்டயுமே சொன்னது கிடையாது, இப்போ நான் உங்ககிட்ட சொல்றேன். எனக்கு எப்பவுமே நீ போடுற காஃபி தான் ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது காட்ட ரொம்பவே சந்தோஷத்துல சேது எல்லாருமே இருக்காங்க. தமிழும் இருக்காங்க. இப்ப அரசியல் கட்சியில இருக்கவங்க எல்லாருமே வராங்க. அவங்க எல்லாரும் இப்ப ராஜாங்கத்துக்கு ரொம்ப பெரிய பதவி நாங்க கொடுக்க போறோம், இது மேல் இடத்துல இருந்து சொல்லியிருக்காங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்ட ராஜாங்கம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எல்லாமே என்னுடைய பேத்தியோ பேரனோ வர்ற நேரம்னா தமிழ் வயதுல வளர குழந்தைக்கான இதுதான் சொல்லிட்டு எல்லாம் சொல்றாங்க. இது கேட்ட தமிழ் ஒரு பக்கம் குற்ற உணர்ச்சியில இருக்காங்க. மோகனா ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க. இப்ப தமிழ் என்ன செய்ய போறாங்க? அட்லீஸ்ட் இப்போவாத நம்ம சேது கிட்ட உண்மையை சொல்லுவாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.